அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணிட்டாரு. அது கூடவே ஜேடி வான்ஸ் அவர்கள் துணை அதிபராக பதவியேற்க போகிறார்கள். ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு அணில் மாதிரி சப்போர்ட் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அவர்கள் தான். இதனால் எலன் மஸ்க் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல. ரிசல்ட் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய ஷேர் எல்லாமே அடித்து தூக்குது. 10%, 12% ஏதோ உயர்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட், ஈவன் அது நாசா ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இன்னும் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கு அவருடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹியூமனாய்டு திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே இனிமேல் ஏறுமுகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இப்போ இந்த எக்ஸ் வலைதளத்துக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்கிட்ட அந்த பிரச்சனையை களைவதற்கு அமெரிக்காவினுடைய உதவியை நாடி இருக்கிறார் எலன் மஸ்க் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி உங்களுக்கு வந்துருச்சா? எனக்கு வந்துருச்சு. ஜேடி வான்ஸ் அவர்கள் அதை ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுத்துருக்கார். அந்த ஓப்பன் சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னும் முக்கியமான சில தரவுகளையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தை எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருத்தவங்க, ஒரு பெண், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க மனசில் நினைக்கிறத வெளியில் பேசுகிறதுக்கான அந்த தைரியம், அந்த சுதந்திரம் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்க வேண்டும். இதை தான் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பேரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மதம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, இல்லை சித்தாந்தங்கள் சார்ந்து நாம் இந்த ஃப்ரீ ஸ்பீச்சை ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியுமா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மதம் சார்ந்த விஷயங்களையோ அரசியல் சார்ந்த விஷயங்களையோ நம்ம பேசிட முடியுமா? அப்படி நம்ம பேசிட்டோம்னா நமக்கு நிறைய பட்டங்கள், அப்படி இல்லைனா ஒரு மதத்துக்கு எதிரானவங்க, ஒரு ஜாதிக்கு எதிரானவங்க, இப்படின்னு சொல்லி பல விதமான விமர்சனங்கள் நம்ம மேலே வைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் எக்ஸ் வலைதளம் அப்படிங்கிறத ஃப்ரீ ஸ்பீச்சுக்கான ஒரு சோஷியல் மீடியாவாக நான் மாத்திரேன்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது கூட நிறைய பேர் என்னையா இவருக்குன்னு கிறுக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பில்லியன் அமெரிக்க டாலர், 40-47 பில்லியன் ஏதோ அமெரிக்க டாலர் கூட தான் வாங்குறாங்க. அப்படி வாங்கக்கூடிய இந்த டீல் இருக்குல்ல, இந்த டீலை விட கூடுதலான ஒரு நல்ல வாய்ப்பை இப்போது எலன் மஸ்க் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்போ யூரோப்பில் எக்ஸ் வலைதளம் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்கிறது, இல்லாட்டி அவங்க யூரோப்புக்கு எதிரான சட்டத்திட்டங்களை இந்த எக்ஸ் வலைதளம் நிகழ்த்துகிறது அப்படின்னு சொன்னனால பல தடைகள் அப்படிங்கிறத இந்த எக்ஸ் வலைதளத்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது முன்னாள் ட்விட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இன்றைக்கி ஜேடி வான்ஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, எலன் மஸ்க் அவர்களுடைய எக்ஸ் வலைதளத்துக்கு எதிராக தடைகள் அப்படி வருது அப்படின்னா, நேட்டோ அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபண்டாக இருக்கட்டும், நேட்டோவை கண்காணிப்பதாக இருக்கட்டும், அதிலிருந்து அமெரிக்கா விடுபட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எச்சரிக்கை. நேட்டோ ஏன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பல முறை டிபி டூப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 3 காரணம் தான். ஒன்று, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த நட்பை எப்போதும் போல ஐரோப்பா, அமெரிக்கா இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜாக செயல்பட வேண்டும் நேட்டோ. 2வது ரீசன், ஐரோப்பாவுக்குள்ளே ஜெர்மனி வளர்ந்து விடக்கூடாது. எகெயின் ஜெர்மனி வளர்ந்துட்டாங்கன்னா அடுத்த போர் அப்படிங்கிறதுலாம் உருவாகுங்கிற பயம்தான். 3வது ரீசன் என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஈடுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது, ரஷ்யாவை தனிமையாகவே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த 3 ரீசனுக்காக தான் நேட்டோ அப்படிங்கிற அந்த படையை உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வந்து விட்டார்கள். நேட்டோ ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற பாலிசியை உருவாக்குறாங்க. அப்போ யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பெரிய விரிசல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கான டீட்டெயில்டு காணொலியை நம்ம தமிழ் பட்சத்தில் வெளியில் விட்டுருந்தோம். இது எல்லாமே பார்த்த பிறகு டிபி டூப்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். எஸ், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்கும் ஒரு தருணம் தான் எலன் மஸ்க் அவர்களுடைய எக்ஸ் வலைதளம். நீங்கள் எக்ஸ் வலைதளத்துக்கு தேவையான அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அமெரிக்கா உங்களுடைய ஒட்டுமொத்தமான நட்பை, இல்லாட்டி நேட்டோவினுடைய நட்பை முறிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது யாருக்கு லாபமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ் யூஷுவல் ரஷ்யாவுக்கு இது லாபமாக போகும். எந்த விதத்தில் லாபமாக போகும்? ரஷ்யா உக்ரைன் போரில் ஜெர்மனியில் ஏன் ஆட்சி கவிழ்ப்பு, இல்லாட்டி அவங்களுடைய ஆட்சி கவிழ்ந்ததுக்கான ரீசன் என்ன, அதையும் நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். பாருங்களேன், நம்ம எல்லாத்தையுமே வீடியோவாக போட்டிருக்கோம். ஜெர்மனிக்கு அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், ஜெர்மனிலேயே அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தூக்கி எறியப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான அந்த சிக்கல் எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 3 கட்சிகள் சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தார்கள்.
அப்போ உக்ரைனுக்கு இனிமேல் உதவிகள் அமெரிக்காவிடமிருந்து வராது அப்படிங்கிறதுனால ஜெர்மனியில் ஒரு பட்ஜெட் மீட்டிங் கூடுறாங்க. அந்த பட்ஜெட் மீட்டிங்கில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நம்ம உக்ரைனுக்கு உதவி செய்யணும், இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடாது, இதுக்கு மேலே நம்ம கரன்சிலாம் அச்சடிக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதுனால கருத்து வேறுபாடு வருது. அப்போ ஐரோப்பாவில் ஒரு சிக்கல் வரும்போது கண்டிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளே அந்த கருத்து வேறுபாட்டை தவிர்ப்பதற்கு முடியாமல் அவங்க நாடே அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் ஆட்சி கவிழ்ப்பு எல்லாமே நடைபெறுகிறது. அப்போ இதே ஒரு நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் ஐரோப்பாவில் நிலவக்கூடிய உண்மைகள். ஸோ இந்த மாதிரியான சிக்கல் நிறைந்த ஐரோப்பா உக்ரைனுக்கு எப்படி உதவி செய்யும்? உதவி செய்யாது. அப்போ யாருக்கு லாபமாக முடியும்? ரஷ்யாவுக்கு ஆதரவாக முடியும். அப்போ ரஷ்யா இந்தியா உறவில் ஏதாவது நல்ல செய்திகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்தியாவை வல்லரசு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழக ஊடகங்களில் கூட இந்த செய்தியை பார்க்க முடிந்தது. இந்தியாவை வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னாரா, இல்லை அவர் ஐநா சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர அங்கத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும், ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலையும் ஐநா சபையினுடைய மனித உரிமை அந்த கழகத்திலும் இந்தியாவை நிரந்தர ஒரு பெர்மனண்ட் மெம்பராக வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறத தமிழக மீடியாக்கள் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஏன்னா அங்கீகாரம் அப்படிங்கிறது உலக வல்லரசு அப்படின்னு சொல்கிற அங்கீகாரத்துக்கு இந்தியா தயாராகி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்தியர்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்கும்போது பல நேரங்களில் நம்ம சீனாவை பற்றி பேசியிருந்தாலும் சில இடங்களில் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு வல்லரசுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அடைந்து விட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நெகட்டிவாக சொல்லலை, பட் இல்லை அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னும் நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வரணும். நம்முடைய ஊழல் அப்படிங்கிறதையோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு இதெல்லாமே ஓய்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையில் மறுபடியும் இந்தியாவை கட்டமைத்தால் மட்டும்தான் நம்மளால் உலக வல்லரசாக மாற முடியும். 2020 இந்தியா வல்லரசாக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த கனவு அப்துல் கலாம் ஐயாவுக்கு இருந்த மாதிரியே எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னொரு 4-5 வருடங்கள் கேப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கான தொடக்கத்தை எல்லாமே தொடங்கிட்டோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. மேக் இன் இந்தியா திட்டமாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சியாக இருக்கட்டும், மற்ற உலக நாடுகள் கூட நம்முடைய நட்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சூப்பராக செஞ்சிட்ருக்கோம். நம்முடைய ஃபாரின் பாலிசி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பில் எந்த விதமான விரிசலும் இல்லை, எதுவுமே இருக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பீஸ் பிளானை கொண்டு வந்தார். போன முறை இதெல்லாம் நடந்துச்சு, அதாவது அவர் எலெக்ஷனில் கேம்பெயினுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ அந்த பீஸ் பிளானை மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னா உக்ரைன் அதற்கு சம்மதம் தெரிவிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, ஏர்லி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதாவது சீஸ்ஃபயர் முடிந்த பிறகு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதை விட நல்லது நடந்த பிறகு சீஸ்ஃபயர் உருவாக்குவது தானே நல்லது அப்படிங்கிறார். இந்த போரை ஏர்லியாக முடிச்சிட்டோம்னா, சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா அது உக்ரைனுக்கு லாஸாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் நீட்டிட்டு போனோம்னா உக்ரைனுக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. இது மண்டையா இல்லை நட்டு கலந்த மண்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி சில பேர் கேட்பாங்கல்ல. ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட அதே கேள்வி தான் நம்ம கேட்கணும். சீஸ்ஃபயர் உருவாகி மறுபடி பேச்சுவார்த்தை வழியாக உக்ரைனை ரிகவரி பண்ணி உக்ரைனை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய எவ்வளோ வேலைகள் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இன்னும் யுத்தம் பெரிதாக மாற வேண்டும், இன்னும் பல வருட யுத்தத்துக்கு பிறகு நமக்கு சீஸ்ஃபயர் உருவாச்சுன்னா அது உக்ரைனுக்கு லாபமாக இருக்கும், இப்போவே சீஸ்ஃபயர் உருவாயிடுச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு வெற்றியாக மாறும் அப்படிங்கிறார். ஓகே, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம வாசிப்போமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உக்ரைனுக்கான நிறைய இடம் உக்ரைன் கைவிட்டு போயிடுச்சு. கடைசியாக ஜாரியா அப்படிங்கிற ஒரு பகுதி கூட இன்றைக்கி வந்த செய்தி, வில்லேஜ் இன் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் ரஷ்யா கையகப்படுத்தி விட்டார்கள் எகெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள், அது 4 முக்கியமான ரீஜன், டிபிஆராக இருக்கட்டும், முக்கியமான ரீஜன் எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போனதுனால நிறைய கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையும் ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டதுனால இப்போ ஒரு சீஸ்ஃபயர் வருதுன்னா இப்போ கண்ட்ரோலில் எடுத்த பகுதி எல்லாமே ரஷ்யாவினுடைய பகுதியாக மாறிவிடும். ஏன்னா அங்கே ரஷ்யாவினுடைய சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ரஷ்யா அவங்களுடைய ஆட்சி அதிகாரிகளை அங்கே நியமித்து விட்டார்கள், ரஷ்யன் மொழி அப்படிங்கிறது அங்கே பெரிய மொழியாக மாற்றப்பட்டு விட்டது. இது எல்லாமே ரஷ்யாவுக்கு சார்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்போ சீஸ்ஃபயர் நடந்துருச்சுன்னா ஒருவேளை இந்த இடங்களை திரும்ப உக்ரைனால் கையகப்படுத்த முடியாதா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கலாம். அதனால் கூட ஏர்லி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வேணான்னு சொல்கிறார். பட் பேச்சுவார்த்தை வழியாக இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடியே புட்டின் அவர்கள் கூறியதும், அதற்கு உக்ரைன் இல்லை முடியாது, நாங்கள் யுத்தம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் யுத்தம் செய்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதை தெரிந்து கொள்வதற்கு வியூகத்தில் இருக்கக்கூடிய 10,000 வீடியோஸை நம்ம பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு டைம் லைனாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அச்சஸெல்லாம் பார்க்க முடியும்.
ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிக்கலில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுவதை யாரை விரும்பலை? உக்ரைன். ஜெலன்ஸ்கி அவர்களை விரும்பவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் சிக்கல்கள் வந்து விட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான ஒரு நபர் சொல்கிறாரு, உக்ரைன் இஸ் நாட் டூயிங் வெரி வெல் அப்படிங்கிறார். எதுவுமே செய்யலை, உக்ரைன் நாட் டூயிங் வெரி வெல். அதனால் உக்ரைன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு. அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் எங்களால் அதிகமான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. ஆயுதங்கள் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, பணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பணம் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்லை, அங்கே எங்களுக்கு நம்பிக்கையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க உக்ரைன். சரி, அமெரிக்கா தான் நிறைய வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்களே அப்படின்னு பார்த்தா இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே அமெரிக்கா கொடுத்த வெப்பன்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரிப்படுத்த முடியாத நிலைமையில் உக்ரைன் இராணுவ வீரர்கள் இருந்து வருகிறார்கள். அதுக்கு பதிலாக வாஷிங்டன்லேருந்து புதிய வெப்பன்ஸ் எல்லாம் உக்ரைனுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் அங்கேயும் சிக்கல் இருக்குது. உக்ரைனுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ உக்ரைனுக்கு கொடுக்க முடியலை. அதே நேரத்தில் உக்ரைன் ரிப்பேரான சில பொருட்களை உக்ரைனால் சரி செய்யவும் முடியலை அப்படின்னு சொல்கிறதுனால என்னதான் அமெரிக்கா உதவினாலும் அந்த உதவியை முழுவதுமாக உக்ரைனால் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு அவுட்புட் அப்படிங்கிறத கொடுக்க முடியவில்லை என்பதை இப்போது பலரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விமர்சனம் தான் வார் ஃபேட்டிக்காக மாறுது. யுத்தத்தை பற்றி எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருக்கிறது, யுத்தத்தை பற்றி அவங்களுக்காக மட்டுமே, உக்ரைனுக்காக மட்டுமே நம்ம எவ்வளோ நாள் சம்பாதிச்சு நம்ம பணத்தை கொடுப்பது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு வரும் பார்த்தீங்களா? இந்த வெறுப்பு காரணமாக தான் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுக்கான உதவிகள் நிற்க ஆரம்பிக்கின்றன. ஆல்ரெடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேறு வந்துட்டார். இனிமேல் உக்ரைனுக்கான அந்த கெட்ட காலம் ஆரம்பித்திருக்கிறது. ஸோ சீக்கிரமாக உக்ரைன் ஒரு சீஸ்ஃபயரை ஏற்படுத்தி இழந்த பகுதிகளை மீட்பதற்கான இல்லாட்டி பேச்சுவார்த்தை வழியாக அதை தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும். கடைசியாக இப்போ உக்ரைன் என்ன தெரியுமா செய்ய போகிறாங்க? உக்ரைனுக்கு போராடுவதற்கு இராணுவ வீரர்கள் இல்லை. நேற்று நம்ம பார்த்தோம், அவங்களுடைய டாக்டர் ஃபோர்ஸ்லேருந்து கூட 10% டாக்டர்ஸை ஆயுதம் ஏந்தக்கூடிய ஃப்ரண்ட்லைனை நிப்பாட்டுறதுக்கு உக்ரைன் தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. எப்படி ஆண்களோ அதே மாதிரி பெண்களும் உக்ரைன் இராணுவத்தில் வந்து அவங்க கம்பல்சரியாக இத்தனை மாதங்கள் இல்லாட்டி இத்தனை வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை உக்ரைன் உருவாக்கப் போவதாக சொன்னார்கள். இப்போ உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய இடத்துல இருந்து கன் கிடச்சிருக்கும், மிசைல்ஸ் கிடச்சிருக்கும். அங்கே குடிமக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களில் கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணி அதை கொடுத்துட்ருக்காங்களாம். நீங்கள் யாராவது எதிரிகள், ரஷ்யாவினுடைய எதிரிகள் வந்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு சுட்டுக்கோங்க, இந்தாங்க துப்பாக்கி, மெஷின் கன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்குறாங்களாம். இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, சும்மா சாதாரணமாக கொடுத்துட முடியாது. எதிரிகள் நாலாபுரமும் நம்மை சுற்றி வளைத்து விட்டார்கள், வேறு வழியே இல்லை அப்படின்னா எல்லோரும் ஆயுதம் எடுப்பதற்கு தயாராகுவார்கள். ஆனால் இப்போது இந்த ஆயுதங்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான காரணம் இராணுவ வீரர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். நாலாபுரமும் எதிரி சுற்றி வளைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ரீசன் கிடையாது. அங்கே இராணுவ வீரர்களே இல்லாத போது யாராவது ஒரு நபர்கிட்ட இந்த மெஷின் கன் இருக்கணும். 10 ஷூட் பண்ணி ஒரு புல்லட் வெளியில் போனால் கூட பரவாயில்லை, பட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். இதை விடுத்து வேறு எதுவுமே மாயாஜாலமோ மந்திரமோ அப்படிங்கிறதுலாம் நடக்கலை. அதிசயம் அற்புதம் எதுவுமே நடக்கலை. உக்ரைனுடைய தோல்வி இங்கே பல நேரங்களிலும் பேசப்படாமல் தவிர்க்கப்படுகின்றன. ரஷ்யாவினுடைய வெற்றியும் இங்கே பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன. ஒருவேளை இதை சரியாக யாராவது அமெரிக்க பேஸ்டு இல்லாத ஊடகங்கள், நம்ம ஊரில் இதை பேசக்கூடிய ஏதாவது ஊடகங்கள் சரியாக டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யாவினுடைய அபார வெற்றியை இங்கே பல நபர்கள் உணர்ந்திருப்பார்கள். உக்ரைன் போராடிட்டு இருக்காங்க, பட் உக்ரைன் போராட்டம் எவ்வளவு தூரம், எவ்வளவு நாள், ஏன் அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு இப்போவே கிடச்சிருக்கும். இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம், இதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த காணொளிகளை செய்ய முடியும். உங்களுடைய பாராட்டுக்களாக இருக்கட்டும், உங்களுடைய விமர்சனமாக இருக்கட்டும், லைக்காக இருக்கட்டும், டிஸ்லைக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக தாராளமாக எனக்கு கொடுக்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.